हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம மதுரை குக்கிங் சேனல்ல மாங்காய் பச்சடி நல்ல ஈஸியான முறையில எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நல்ல மாங்காவை நல்ல தோல் சீவி நல்ல கொஞ்சம் நல்ல லேசா நறுக்கியிருக்கோம். ஏன்னா வேகறதுக்காண்டி நறுக்கியிருக்கோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய். இப்போ லைட்டாக கடுகு போட்டால் போதும், ரொம்ப கடுகு போட வேண்டாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வேறு எதுவுமே போடக்கூடாது. மாங்காய் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் தான் டேஸ்ட்டு. கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வேகணும், குறைவாக வேகணும். இப்போ வெந்த பிறாரு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு பாருங்க. நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்க. நல்லா போட்ட இது இல்லாமல் இப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் வெல்லம் கலந்துக்கலாம். நம்ம பாருங்க, நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ நல்லா சூப்பராக வெந்து எல்லாமே வெள்ளமும் கரைஞ்சி நல்லா ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் பச்சடி ரெடி. நம்ம இப்போ மாங்காய் பச்சடி கடுகு போட்டு தாளிச்சுட்டு உப்பு, ஜீரகத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சு கொஞ்சம் வெல்லம் போட்டு இது செஞ்சுருக்கோம். இது சப்பாத்திக்கு, பிரெட்டுக்கு, குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். மாங்காயில் ஒரு நிறைய விதமான சத்து இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.